நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் ஆஸ்ட்ரோ பரக்கண்ண பேசுறேன். இன்னைக்கு கைரேக சாஸ்திரத்துல, அதாவது சுக்கிரமேட்டில் மறைந்திருக்கக்கூடிய ரகசியம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இதுக்கு முன்னாடி கைரேகை சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை நம்ம கண்டினியூஸா நம்ம போட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மேடுகளை பத்தி, கையில இருக்கக்கூடிய குறிகளை பத்தி, இதய ரேகை, புத்தி ரேகை, ஆயுள் ரேகை, தனரேகை, சூரிய ரேகை, இப்போ பல விதமான விஷயங்கள் பத்தி பேசி வந்துட்டு இருக்கோம். நம்ம டீட்டெயிலா பல விஷயம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா அன்றாட நிறைய கன்சல்டேஷன் வருது. நம்ம கையை நேரடியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இல்லை ஆன்லைன்ல கன்சல்டேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். கையை வந்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஆன்லைன்ல கூட கன்சல்டேஷன் கொடுத்துக்கலாம். அதுல பார்த்த அனுபவங்களை திரட்டி தான் இந்த பதிவை ஒன்று நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில நம்ம சுக்கிரமேடு என்பது ரொம்ப முக்கியம் பெற்ற ஒரு மேடுன்ற வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா பொதுவாகவே இப்போ ஒரு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ரெண்டு கையும் கட்டாயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஆண்களுக்கு வலது கையை முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு இடது கையை நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பார்த்து வேண்டியது இருக்கும். ரைட் ஹேண்ட் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு லெஃப்ட் ஹேண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். பெண்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு ரைட் ஹேண்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இங்க வந்து வலது கையை மட்டும் நான் உங்களுக்கு அமைப்பு போட்டு இருக்கிறேன். நீங்க அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு சேம் பலன்கள் தான். ஒன்னொன்னு டிஃப்ரெண்ட் என்பது மாறாது. ஒவ்வொரு பலன்களும் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு சுக்கிரமேடு சம்பந்தப்பட்ட பகுதினா இந்த கையில வந்து எந்த பகுதின்ற நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். இப்ப இந்த கட்டை விரல் இருக்குல்ல, இந்த கட்டை விரலுக்கு வேறொரு பெயரும் என்பது இருக்கு. சுக்கிர விரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல செவ்வாய் விரல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விரலை வந்து அடியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரமேடு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த சுக்கிரமேடு வந்து நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணணும்னா, இது வெளி செவ்வாய் மேடு, இது உள் செவ்வாய் மேடு. இது வந்து மார்ஸ் பாசிட்டிவ், மார்ஸ் நெகட்டிவ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு மேலையும் குருமேட்டுக்கு கீழையும் சுத்தி ஒரு ரேகை போகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் ரேகை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆயுள் ரேகைக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை சுக்கிரமேட்டுக்கு உண்டான பகுதின்ற எடுத்துக்கலாம். இப்ப இந்த சுக்கிரமேட்டை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா பல விதமான விஷயங்கள் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. சுக்கிரனாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அப்ப மனிதர்களுக்கு சுகபோகமான வாழ்க்கைன்னு சொல்லி பார்க்கும்போது வீடு வாசல், திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள், சொகுசான விஷயங்கள், இந்த மனிதனுடைய சொகுசு சார்ந்த விஷயம் என்னென்ன இருக்குதோ அது சுக்கிரமேடு நல்லா இருந்தா மட்டும் தான் மனிதனோட வாழ்க்கை என்பது ஏற்படும். இப்ப சுக்கிரமேடு 3 விதமான அமைப்புல வந்து பிரிக்க வேண்டியது இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் ரேகை இருக்குல்ல, இந்த கட்டை விரல்ல இருந்து இந்த ஆயுள் ரேகை வரைக்கும் ஒரு கோடு போட்டீங்கன்னா இது எந்த அளவுக்கு அகலமான அமைப்புல இருக்கும், ரொம்ப உன்னதமான ஒரு அமைப்பா நம்ம வந்து பார்க்கப்படுகிறது. எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கோ அந்த அளவுக்கு சுகபோகமான விஷயங்கள், ஆடம்பரமான விஷயங்கள் மனிதனுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய சூழல்கள் நிச்சயமாக பெறும். ஆனா இது வந்து சில பேருக்கு வந்து அப்படி இருக்காது. இந்த ஆயுள் ரேகை வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு சுருங்கி இருக்கும். சில நேரங்கள்ல இந்த சுக்கிரமேட்டு பகுதியை ரொம்ப சுருங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அப்ப அடிப்படை தேவையான சுகபோகமான விஷயங்கள் மனிதனோட வாழ்க்கையில கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு திருமணம் தாமதப்படுறது, இல்ல கணவன் மனைவி உறவு இல்ல சிக்கலாகிறது, இல்ல ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, 50 வயசு 55 வயசுக்கு ஆனாலும் ஒரு வீடு வாசல் என்பது அமைய பெறாமல் இருக்கிறது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இந்த சுக்கிரமேடு பகுதி ரொம்ப சுருங்கி இருக்குதோ இது போல விஷயங்கள்லாம் ஏற்படும். அப்ப முதல் தரமான அமைப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஆயுள் ரேகை கொஞ்சம் அகலமா சுத்தி இருக்கக்கூடியது முதல் தரமான அமைப்பு. அதே போல இந்த சுக்கிரமேட்டு பகுதி என்பது 3 விதமான அமைப்பில் நம்ம பிரிக்கலாம். உச்சம், தட்டை, நீச்சம். உச்ச பகுதி என்பது கொஞ்சம் நல்லா இந்த இடம் வந்து சதைப்பற்றா இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கு. நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். நன்றாக நிறைய கன்சல்டேஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த கை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பலா, கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதை நம்ம தொட்டு பார்க்கும்போது சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். அதை டெம்பரேச்சர் வச்சு கண்டுபிடிக்கலாம். மிருதுவான ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்குன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர்களுக்கு இது போன்ற அமைப்புகளை நான் நடைமுறையில பார்த்துட்டு இருக்கிறேன். இல்ல மிருதுவான அமைப்பு, இளஞ்சிவப்பான ஒரு அமைப்புகள்ல நல்ல கொஞ்சம் உப்பலான அமைப்புகள் என்பது இருக்கும். சுகபோகமான வாழ்க்கை வாழ்வாங்க, ஒரு ராஜயோகமான வாழ்க்கை வாழ்வாங்க. சுக்கிரனாலே வந்து பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு உரிய ஒரு காரக கிரகமாக சுக்கிரன் தான் சொல்லுவாங்க. இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு அதிபதி. அப்ப எந்த அளவுக்கு ஒரு ராஜயோகமான வாழ்க்கையை கொடுக்கும் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அப்ப சுக்கிரமேடு என்பது கொஞ்சம் உப்பலான அமைப்புகள், இளஞ்சிவப்பான அமைப்புகள் இருந்தா நல்லது. ஆனா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஒரு விஷயமும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடக்கூடாது. ஓகேங்களா? அப்ப இந்த சுக்கிரமேடு கொஞ்சம் உப்பலான அமைப்புல இருந்து நல்லது. ஆனா ஓவர் உப்பலான அமைப்புல இருந்துச்சுன்னா அவங்க வந்து தவறான பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகக்கூடிய, அடிமையாகக்கூடிய சூழல் என்பது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். மது, மாது, சூது இது போல விஷயம் இன்வால்வ் பண்ணி விட்டுருவாங்க. பேராசை ஏற்படுத்தும். கொஞ்சம் உப்பலான அமைப்பு, இளஞ்சோப்பா இருந்துச்சு நல்ல அமைப்பு. ஓவர் உப்பல் இருந்துச்சுன்னா அபரிவிதமான ஒரு ஆசைகளை ஏற்படுத்தும். அவங்களுக்கு எல்லா விஷயம் அடிப்படை. இப்ப ரொம்ப உப்பலான ஒரு அமைப்புல இருக்குதுன்னா எப்படி அவங்க நடந்துப்பாங்கன்னா
அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதாவது வீடு, வாசல், குழந்தைங்க, திருமணம் ஆகுறது, குழந்தைகள், இது போல அடிப்படை தேவையான சுகபோகமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிடும். 2 வீலர் 4 வீலர் எல்லாம் வாங்குவாங்க. ஆனா இருப்பதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது, இன்னும் அதிகமா நான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் விட்டது மைண்ட்லயே நம்ம தூண்டும். சுகபோகமா இருக்கணும், ஆடம்பர செலவு பண்ணணும்னு சொல்லி விஷயங்கள் வரும். அப்பதான் அங்கதான் பிரச்சனையே, கடனாளியா ஆகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுத்துரும். அதிகமா வரத்துக்கு போறது கரெக்டா இருக்கும், ஓரளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அதிகப்படியான உப்பலாக இருக்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா இருப்பதை விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது போல கடன் வாங்கி ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க. பின்னாடி கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷன் பத்தி கொடுத்துரும். அது போல ஒரு அமைப்பு. அதே மாதிரி இன்னும் வேற விதமான பிரச்சனைகள் என்ன கொடுக்கும்னா, தவறான வழிகளுக்கு போறது. ஆணும் பெண்ணும் பாத்தீங்கன்னா கட்டின மனைவியோ கணவரையே விட்டுட்டு வேறு விதமான தொடர்புகளுக்கு தேடி போறது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான உப்பலான இருக்கக்கூடிய அமைப்புல பார்த்துட்டு இருக்கேன். அப்ப அதிகப்படியாக உப்பல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் மீடியமான சைஸ்ல அகலமான அமைப்புல நல்ல அமைப்புன்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதுவே இந்த தட்டையான அமைப்புகள் என்பது இருக்கும். இந்த தட்டையான அமைப்புகள்னா பள்ளமா இல்லாம ரொம்ப உப்பலா இல்லாம ரொம்ப ஒரு ஈவனான ஒரு ஸ்டேட்ல என்பது அந்த சுக்கிரமேடு என்பது இருக்கும். அதை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது போல அமைப்புகள்ல இவங்களுக்கும் இது நல்லது கெட்டது 2 விதமான பலன்கள் மிக்ஸ் ஆகி அவங்க லைஃப் என்பது நடக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லா விஷயம் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் தாமதப்பட்டு கிடைக்கும். கிடைக்காதுன்னு கிடையாது, தாமதப்பட்டு கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கும். கொஞ்சம் உப்பலா இருக்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இளமையிலேயே எல்லா விஷயங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய சூழல் என்பது கொடுத்துரும். சரிங்களா? இந்த கையோட பகுதி, இந்த பகுதி இதுதான் சுக்கிரமேடுன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உங்க ரைட் ஹேண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப இந்த சுக்கிரமேடு இன்னொரு பகுதி என்பது இருக்கு, ரொம்ப நீச்சமாகக்கூடிய பகுதி என்பது கொஞ்சம் உள்வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த சதைப்பற்றே இல்லாம ரொம்ப உள்வாங்கி இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வாழ்க்கையில அடிப்படை தேவையான விஷயங்கள் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா யாருடைய உதவி இல்லாம தன்னை நின்னே ஒன்னொன்னுக்கும் போராடக்கூடிய சூழல் என்பது இருக்கும். ஒரு வீடு, வாசல், திருமணம் எல்லாமே தாமதப்பட்டு நடக்கும். சில பேருக்கு நடக்காமல் போறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. கர்வம் அதிகமாக இருக்கும். சுத்தமே ஒண்ணுமே இல்லைன்னா மற்றவங்க ஏமாத்தி பிழைக்கக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும். ஏமாற்றக்கூடிய மனநிலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து கொடுத்துரும். இந்த நீச்சமாய் இருக்கக்கூடிய சுக்கரமேடு இருக்கும் பட்சத்துல இந்த சுக்கரமேடு ரொம்ப அமுங்கி உள்வாங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அதே போல ரொம்ப ஒரு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப வல்கரா பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப அப்சஷன் சொல்லுவாங்களே, அது போல விஷயங்களை பண்ணுவாங்க. அக்ரெஷனா பண்ணக்கூடிய அமைப்புகள், செய்திகளை எவ்வளவு பேர் பண்ணுவோம், ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களே, அது போன்ற குணாதிசயங்கள் கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் பாத்தீங்கன்னா அந்த காதல் உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கொஞ்சம் நெகட்டிவான ஒரு அமைப்புகள் தான். இவங்க எதுவுமே கிடைக்கப்பெறாத சூழலால மன சஞ்சலம் ஏற்பட்டு தவறான வழிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. இப்ப இந்த சுக்கிரமேட்டு ஜென்ரலா எப்படிலாம் இருக்கணும்ன்ற விஷயங்கள் மட்டும் பார்த்திருக்கணும். இப்ப அடுத்த கட்டமா இந்த சுக்கிரமேட்டுல என்னென்ன குறிகள் இருந்தா நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லி இப்ப அடுத்த கட்டமா பார்க்க போறோம். இப்ப இந்த சுக்கிரமேட்டு பகுதி இருக்குல்ல, என்னென்ன குறிகள்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது போல சில பேருக்கு இந்த நேர்கோடுகள் இப்படி இருக்கும், சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். இது போல அமைப்புகள் இருந்துச்சுன்னா முதல் தரமான அமைப்பு. சுக்கிரமேடு உப்பலா இருந்தா மட்டும் போதாது, அது உப்பலா இருந்து குறிகள் என்பது இருக்கணும். அப்பதான் ஆக்டிவேட் ஆகும். சில பேர் சொல்லுவாங்க எல்லாம் உப்பலா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப டார்மெண்ட் ஹேண்டா இருக்கும். அது பாத்தீங்கன்னா காரணம் உப்பலா இருக்கும். ஆனா அது அந்த பொட்டன்ஷியல் எடுத்து பண்ணக்கூடிய அந்த சக்தி என்பது இந்த ரேகைகளுக்கு தான் இருக்கு. அந்த ரேகைகள் இல்லாத பட்சத்துல அந்த இடத்துல எவ்வளவுதான் பொட்டன்ஷியல் உப்பலாக இருந்தாலும் நற்பலன்களும் லைஃப்ல ஏற்படாது. சில டைம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நல்ல கோடுகள், நல்ல சின்னங்கள்லாம் அந்த சுக்கிரமேட்ல இருக்கும். ஆனா அந்த சுக்கிரமேடு என்பது ஒண்ணுமே இல்லாம ரொம்ப தட்டையா ரொம்ப சுருங்கி இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அப்பயும் நற்பலன்கள் ஏற்படாது. எப்ப நற்பலன்கள் ஏற்படும்னா இந்த சுக்கிரமேடு உப்பலாக இருக்கணும். அதுல நல்ல விதமான குறிகள், ரேகைகள் இருந்துச்சுன்னா முதல் தரமான ஒரு அமைப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சுக்கிரமேடு உப்பலாக இருக்கணும், நல்ல குறிகள் இருக்கணும். அதுல முதல் தரமான அமைப்பு இந்த நேர்கோடுகள் என்பது நல்ல அமைப்பு. பணவரவு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கை அமைப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இதற்கு மாறாக சில பேருக்கு இப்படி இருக்கும், இப்படி குறுக்கு கோடுகள் போயினே இருக்கும். இந்த நேர்கோடை கட் பண்ணி விட்டுனே இருக்கும். அது தவறான ஒரு அமைப்பு. பணம் எவ்வளவுதான் வந்தாலும் கையில பணமே தங்காது. நிறைய விதமான செலவுகள், ஆடம்பர செலவுகள், ஊதாரி செலவுகள் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய சூழல் என்பது கொடுத்துரும். இந்த வரவுக்கு மீறி செலவுகள் கொடுத்துரும். இந்த நேர்கோடுகளுக்கு மீறி இந்த குறுக்கு கோடுகள் அதிகமா இருக்கும் பட்சத்துல ஒரு உதாரணத்தை சொல்றேன், 10,000 வருதுன்னா அவங்களுக்கு 5,000 ரூபாய் கிட்ட செலவு என்பது ஏற்படும். கையில எதுவுமே சேமிப்பு என்பது வராமல் போறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கு. இதெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்கான அமைப்புகள் இருக்கு. இப்ப இது போல விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயம் ஆக்டிவேட் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத அடுத்த கட்ட விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த கோடுகள் 2 கோடுகள் ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் சிம்பிள் என்பது அதை மீன் சின்னம்னு சொல்லுவாங்க, மச்ச ரேகைன்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும். சில பேருக்கு இப்படி போய் இப்படி இருக்கும். இது நல்ல உன்னதமான ஒரு அமைப்பு, சுகபோகமான வாழ்க்கை.
நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இந்த ஃபிஷ் சிம்பிள் பொறுத்தவரையில கையில எந்த இடத்துலலாம் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்ப வீடு வாசல் ஆடம்பரமான சொகுசு வாங்கணும், சொகுசான வீடு கட்டுறது கொண்டது எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தக்கூடியது. நல்ல அன்பான மனைவி கிடைப்பாங்க, அழகான மனைவி கிடைப்பதற்கான அமைப்புகள், மனைவியின் மூலமாக சொத்து பத்து அபரிவிதமான கிடைப்பதற்கான சூழல்கள், காதல் திருமணம் ஏற்படும், காதலிச்சு மேரேஜ் பண்ணுவாங்க, அனைவரின் ஒத்துழைப்போட அந்த திருமணம் என்பது நடக்கும். வீட்டாரோட ஒத்துழைப்பு எல்லாம் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை பிக்கல் பொருள்கள் இல்லாமல் ஏற்படுறதுக்கான சிச்சுவேஷன் இந்த மச்ச ரேகை என்ற அமைப்பு. அதுவே இந்த ஒரு சில நெகட்டிவான சைன்லாம் இருக்கு. அதாவது இந்த கிராஸ் சிம்பிள் சொல்லுவாங்க, இப்படி இருக்கும் இல்ல வந்து இப்படி போயிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தவறான அமைப்பு, ஃபெயிலியர் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். எல்லாமே லவ் ஃபெயிலியரை குறிக்கக்கூடியது, செய்யக்கூடிய முயற்சிகள்ல தோல்வி, கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல சிக்கல்கள் ஏற்படுத்துது. கிராஸ்னாலே அடிக்கிறது தானே, கணவன் மேரேஜ் ஆகும், ஆனா மேரேஜ்ல சிக்கல் ஏற்படுத்தும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும், ஏதாவது லேண்டு சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்குவாங்க, ஆனா அதை இவங்க அனுபவிக்க முடியாத சூழல்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை பண்ண வச்சு ஃபெயிலியர் ஆக்கி விட்டுறக்கூடியது இந்த கிராஸ் குறி அப்படின்றது. இதெல்லாம் இங்க இருக்கவே கூடாது, தவறான அமைப்பு. வேற என்னென்ன சின்னங்கள் நெகட்டிவா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதே போல தீவு குறி இது போல அமைப்புகள் இருக்குதுன்னு வச்சுங்க. இது ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த தீவு குறி ஒயிட் கலர் மச்சம் ஒண்ணு இருக்கும், கலர் மச்சத்திலே டிஃப்ரெண்ட் மச்சங்கள்லாம் இருக்கு, கருப்பு, ஒயிட், கிரீன் கலர்ல இருக்கு. இது போல டிஃப்ரெண்ட் கலர்லாம் இருக்கும். அதுல வந்து பிளாக் கலர் நெகட்டிவ் குறியீடா சொல்லக்கூடியது. கருப்பு புள்ளி இருந்துச்சுன்னா உடல் நல சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் கொடுத்துரும், தவறான வழிகளுக்கு போவாங்க, ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகுறது, ஹெல்த் சம்பந்தப்பட்ட வகையில பிரச்சனைகள் கொடுக்கறது, மது சூது சார்ந்த விஷயம் இன்வால்மெண்ட் ஏற்படுறது, இதெல்லாமே கொடுக்கும். தீவு குறி அதே போலதான், ஏதாவது உடல் நல சம்பந்தப்பட்ட வகையில வந்து பிரச்சனைகள் இருக்கும். தீவு குறியை எடுத்துக்கலாம். அதே போல இந்த வட்ட சிம்பிள் ஒண்ணு வரும், சர்க்கிள் சிம்பிள், இது நெகட்டிவான ஒரு அமைப்பு. இந்த 3 விஷயம் அங்க இருந்துச்சுனாலே போராட்டங்கள் நிறைந்த அமைப்பு. இந்த வட்ட சிம்பிள் என்பது மனம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல அவங்களுடைய கௌரவத்தை அவங்களே கெடுத்துப்பாங்க. இது போல வட்டக்குறி இருக்குதுன்னா அவங்களே வாயை கொடுத்து அவங்களே வந்து தன்னுடைய மதிப்பை இழக்கக்கூடிய சூழல்கள் கொடுத்துரும். வட்டக்குறி அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, சரிங்களா? இது இருக்கவே கூடாது. வட்டக்குறியில் 2 டிஃபரெண்ட் இருக்கு. இது வட்டக்குறி நடுவில் ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இது வந்து சூரிய சின்னமாக மாறிடும். இந்த சிம்பிள் வந்து சூரிய சின்னமாக மாறிடும். அப்ப சூரிய சின்னம் இங்க இருக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விதத்துல நல்லது பண்ணாலும் சூரியனுக்கும் அந்த சுக்கிரனுக்கும் அந்த பகைத்தன்மை என்பது இயற்கையாகவே ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களா என்பது இருக்காது. அதனால வந்து இந்த ரவுண்டு சிம்பிள் வந்தாலும் இல்ல பாயிண்ட் சிம்பிள் வந்தாலும் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் தான், அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்து பத்துகள் இது எல்லாமே கிடைக்காம போறதுக்கான சூழல் இருக்கு, மற்றவங்க அபகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு, இது போல விஷயங்கள் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த வளைகுறிகள் இருக்கும். சில பேர் இதுல இப்படி வளைகுறி ஃபார்ம் ஆயிடும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வளைகுறி, இல்ல இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது வளைகுறி இருந்தாலே தவறான நடவடிக்கைகள், அதிகமான காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வயல்படுவாங்க, நிறைய பேர்கிட்ட தொடர்பு வச்சுப்பாங்க. இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே விதிவிலக்குகள் இருக்கு. இது போல விஷயம் அப்படிதான் ஏற்படும் கிடையாது, நிறைய தொடர்புகள் ஏற்படுத்தும். வலைனாலே மற்றவங்க வந்து வலையில விழ வைக்கக்கூடியது தானே, அது போல அமைப்பு. அதுவே இதுக்கு நேர்மாறாக இந்த சுக்கிரமீடு பாசிட்டிவா இருக்கு, சூரியமீடு பாசிட்டிவா இருக்கு, ஆயில் ரகம் நல்லா ஸ்ட்ராங்கான அமைப்புல இருக்கு, இந்த புத்தி ரகம் நல்லா இருக்கு, இருதயம் நல்லா இருக்குதுன்னா இது எதுவுமே வேலை செய்யாது. இந்த இடத்துல இந்த 3 விஷயங்கள் கட்டாயம் நல்ல அமைப்புல எதுவுமே வேலை செய்யாது. இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது. இப்படி இருக்குது, நெகட்டிவான இருக்கு, இவ்வளவு நடந்துருமான்ற போயிடக்கூடாது. இதெல்லாம் விதிவிலக்கு வந்து விதிவிலக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ரைட் ஹேண்ட்ல எப்படி இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட்ல இதே போல ஒரு அமைப்புல இல்ல, சுக்கிரமீடு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அப்ப அது போல விஷயங்கள் ஏற்படாது, சரிங்களா? இதுக்கெல்லாம் நம்ம விதிவிலக்குகளை பார்த்து தான் ஒரு விஷயத்தை கொண்டு வர முடியும். வேற என்னென்ன சிம்பிள்லாம் நல்ல சிம்பிள் அப்படின்னு சொல்லி பார்க்க நிறைய எண்ணற்ற சிம்பிள்லாம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கலாம், ஃபிஷ் சைன் சொல்லிட்டேன், மச்ச ரேகைன்றது சொல்லிட்டேன். இல்லைன்னா இப்படி இருக்கும், அதாவது இந்த வேல் சிம்பிள் போல இருக்கும், இல்ல வந்து மலை சிம்பிள் போல இப்படி இருக்கும், அப்படி இல்லைன்னா லோட்டஸ் சிம்பிள் போல இருக்கும். நிறைய பெரிய பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துடும். இதுல ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன் நம்ம எடுத்துக்கலாம். இது விபூதி ரேகை போல இப்படி இருக்கலாம். இது வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு பண்ணுவாங்க, மாந்திரிகம் இது போல விஷயங்கள்ல, பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஈடுபாடு என்பது பண்ண வைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு, சரி? இது போல நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு, இல்ல சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லாம் பார்த்துக்குங்க. அப்ப இந்த சுக்கிரமேடு பொறுத்தவரையில ரொம்ப முக்கியமான மேடு, மனிதனுக்கு தேவையான இந்த சுக்கிரமேட்டை பொறுத்தவரை நான் எப்பவுமே எனக்கு ஒரு ரிசர்ச் மைண்ட் இருக்கு. எல்லார் கையும் நான் வந்து டீட்டெயிலா அதை செக் பண்ணி பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது எவ்வளவு பேர் ஜோதிடம் சார்ந்த விஷயம் கன்சல்டேஷன் போறாங்க, ஜாதகம் பாக்குறாங்க, கையையும் சேர்த்து அனுப்புறாங்க. பார்க்கும்போது பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கையில சுக்கிரமேடு நல்ல சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும். இவன் நம்ம ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து யாசகம் பெறக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடிய நிலைமை,
ஒரு வீடு வாசல் இல்லாத ரொம்ப அடிப்படை தேவையான விஷயங்களே கஷ்டப்படுவாங்க, யாசகப்படுவாங்க. அப்ப அவங்க கைகளை வந்து பார்க்கும்போது இந்த சுக்கிரமேடுன்றது ரொம்ப சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இருக்கும். அதனாலதான் இந்த சுக்கிரமேடை பொறுத்தவரையில ரொம்ப முக்கியத்துவம் பெற்ற மேடு. சரி, நெகட்டிவா இருக்கு, எப்படி இதை வந்து பாசிட்டிவ் ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் பண்ணணும்னா கையில் அதுக்கு தகுந்த மாதிரி ஜெம்ஸ்டோன் அணியலாம். சுக்கிரனுக்கு உரிய அதிர்ஷ்ட கல் என்பது வைரம் அப்படின்ற விஷயங்கள் அது நம்ம கட்டவரில் அணியும் போது நல்ல முதல் தரமான யோக பலன்கள் ஏற்படுத்தும். இல்லை கட்டவரில் அணிய முடியலனாலும் இந்த நடுவிரலில் அணியலாம், நல்ல அமைப்பு. இல்ல புதன் விரலில் அணியலாம். சுக்கிரனுக்கு சாதகமான விரல்கள் என்ற அமைப்பு எடுத்துக்கலாம். இல்ல அதுக்கு உபர சின்னங்கள்லாம் இருக்கு, ஒயிட் சஃபயர், ஓப்பல். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர வைரத்தை பொறுத்தவரை காஸ்ட்லி, ஓகேங்களா. ஆனா அதுக்கு அடுத்த கேட்ட கிரேட்ல இருக்கக்கூடியது ஓப்பல், ஒயிட் சஃபயர், இது போல விஷயங்கள். உங்களுக்கு எது நல்லா இருக்குன்ற கையை டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்த்து உபரத்தினங்க அணிஞ்சாலும் சுக்கிரமேடு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்புல இருக்கும். இல்ல சுக்கிரனுக்கு உரிய நிறங்கள் வெண்மை இல்ல பிங்க் கலர் கூட அணியலாம். அதெல்லாம் அணிஞ்சிட்டீங்கன்னா சுக்கிரமேடு கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது பண்ணணும்னா டீட்டெயில் கையை அனலைஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய சின்னங்கள், எண்ணற்ற சின்னங்கள்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் குடை சிம்பிள் போல இருக்கும் சில நேரங்கள்ல, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் குடை சம்பந்தப்பட்ட சிம்பிள். அப்படிலாம் பட்சத்துல இதெல்லாம் கூடி இப்படி இருக்கலாம். இதெல்லாம் இன்னும் பாசிட்டிவை தரக்கூடிய ஒரு சின்னங்களாக இருக்கலாம். எண்ணற்ற சின்னங்கள்லாம் இருக்கு. இல்ல கையை டீட்டெயில் அனலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் கைரகம் பார்க்கணும்னா நான் தொடர்பு கொண்டு பேசுங்க. எல்லாமே ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். மேலும் ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன், நியூமராலஜி சார்ந்த கன்சல்டேஷன், எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போய் பாருங்க, பல முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பத்தி பேசி இருக்கிறோம். அதில் ஆஸ்ட்ரோ பரக்கடன் பின்ன ஒரு பேரை டைப் பண்ணி பார்த்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னாலே நிறைய விஷயங்கள்லாம் வரும். மீண்டும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் ஆஸ்ட்ரோ பரக்கடன். நன்றி, வணக்கம்.